110 நாள் காத்திருந்தது இந்த ஒரு நாளைக்கு தாங்க. இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயம் தான். தென்காசி திருநெல்வேலியில பெஞ்ச மழையில ஒவ்வொரு விவசாயமே செத்து பொழைக்கிறாங்க. கொஞ்சம் மழையில அறுவடை இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. இல்ல அறுவடை பண்ணியாச்சு. நமக்கு இந்த நெல் லாபமா நட்டமா? நமக்கு ரொம்ப லாபம் இருக்காதுமா. வேணா நம்ம பங்கு சும்மா தரிசியா கிடக்க பங்கு நம்ம விளைய வச்சு அந்த நெல்லை எடுத்து நம்ம பார்க்கல அறுத்தத வகை ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்குது. பெரியப்பா போன வருஷத்துல நமக்கு அறுவடை விட இந்த வருஷம் நமக்கு எப்படி அறுவடை இருக்கு? இந்த வருஷம் பயங்கர வெள்ளம். அதாவது நெல்லுக்கு வந்து தண்ணி வந்து வத்தி பாயணும். ஆனா பத்தாம ஒரே செழிப்பா இருந்ததுனால இந்த வருஷம் மேனி உரம் போடுற உரமோ மருந்தோ அந்த அளவுக்கு பலன் இல்லை. ஆமா இந்த வருஷம் அதனால நமக்கு வந்து ஒரு குருணிங்கிறது வந்து 8 சென்ட்டுக்கு 4 முறை நெல் அள்ளினா ஒரு சம்சாரிக்கும் ஓரளவுக்கு ஆளை விடும். ஆனா அந்த வருஷம் 2 முறை மேல விழல. இருக்காது, லாபம் இல்லை. ஆனா நம்ம வந்து திருப்தியா இருப்போம். அதாவது ஏதோ நம்ம வயல்ல நம்ம விவசாயம் பண்ணணும், விவசாயத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம விவசாயம் பண்றோம். அதாவது விவசாயத்தை நம்ம மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விவசாயம் அழிஞ்சு போயிடும். அதை வந்து அழிய விடக்கூடாது.